ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த பேட்டர்ன் தான். நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன். காஃப் டபுள் குரோஷியை பாவித்து நாங்கள் இந்த பேட்டர்னை செய்து கொள்ளலாம். நல்ல வடிவாக இருக்குது பார்த்தீங்களா? பிளாங்கெட் எல்லாம் செய்ய நல்ல நீட்டாக நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன். வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு நான் பாவிக்கிற நூல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஹொபி என்ற ஒரு பிராண்டில் இருந்து எடுத்திருக்கிறேன். 5 மில்லிமீட்டர் பின்னால் நான் இந்த பேட்டர்னை உங்களுக்கு பின்னி காட்ட போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நூல் உங்கள்கிட்ட இருக்கிற பின்னுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்டர்னை செய்து எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல ஸ்லிப் நட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. பிறகு உங்களுக்கு தேவையான அளவு நீளத்துக்கு செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பேட்டர்னுக்கு நீங்கள் எந்த வகையான எண்ணும் போடலாம். ஒற்றை எண் தான் போடணும், ரெட்டை எண் தான் போடணும்னு இல்லை. என்ன எண்ணிக்கையான நம்பர் உங்களோட நீளத்துக்கு வருதோ அவ்வளவு நீளத்துக்கு நீங்கள் செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காண்டி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நான் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காண்டி 12 செயின் போட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ முதலாவது ரோ செய்கிறதுக்கு நாங்கள் இந்த பேட்டர்னில் காஃப் டபுள் குரோஷியை பாவிச்சு தான் இந்த பேட்டர்ன் போட போகிறோம். முதலாவது ரோ செய்கிறதுக்கு 1 2 செயினை பாவிக்கக்கூடாது, ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ இந்த 2 செயின் உங்களுக்கு தெரியும், ஒரு காஃப் டபுள் குரோஷேன்னு உயரத்துக்கு வாரபடியாக நாங்கள் 2 செயினை முன்னுக்கு ஸ்கிப் பண்ணுறோம். மூன்றாவது செயினில் இருந்து பேக் லூப்புக்குள்ள காஃப் டபுள் குரோஷே. இப்போ முதலாவதாக நாங்கள் விட்ட செயினும் ஒரு 2 செயினும் ஒரு காஃப் டபுள் குரோஷியாக நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 2வது காஃப் டபுள் குரோஷே, 3வது காஃப் டபுள் குரோஷே, 4வது காஃப் டபுள் குரோஷே, 5வது காஃப் டபுள் குரோஷே, 6வது காஃப் டபுள் குரோஷே, 7வது காஃப் டபுள் குரோஷே, 8வது காஃப் டபுள் குரோஷே, 9வது காஃப் டபுள் குரோஷே, 10வது காஃப் டபுள் குரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாவது ரோ ஃபுல்லாக நாங்கள் 10 காஃப் டபுள் குரோஷே போட்டு எடுத்திருக்கிறோம். இப்போ 2வது ரோ செய்கிறதுக்கு 1 2 செயின் போட்டுட்டு இப்படி திருப்பி கொள்ளுங்க. இப்படி திருப்பிட்டு நாங்கள் 2வது ரோவிலையும் காஃப் டபுள் குரோஷே தான் போட போகிறோம். பேக் லூப்புக்குள்ள பாருங்க, முதலாவது காஃப் டபுள் குரோஷேக்கு நேராக மேலே நாங்கள் ஒரு காஃப் டபுள் குரோஷே போட்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்தை நாங்கள் பாவிக்க மாட்டோம். இதில் ஒரு காஃப் டபுள் குரோஷேக்கு பதிலாக 2 செயின் போட்டுட்டோம். இப்போ 2வது இந்த இடத்துல இங்கே பேக் லூப்பில் 2வது காஃப் டபுள் குரோஷே, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது. இப்போ பாருங்க, நாங்கள் இதுக்கு நேரம் 1 போட்டுட்டோம். இதில் நாங்கள் செயின் 2 போட்ட இடம் இந்த இடத்துலையும் நாங்கள் ஒரு காஃப் டபுள் குரோஷே போடணும். அதுதான் நான் உங்களுக்கு எண்ணி காட்டினான். கீழே வந்தது 10 காஃப் டபுள் குரோஷே போட்டிருக்கிறோம்னா மேலேயும் எங்களுக்கு 10 காஃப் டபுள் குரோஷே வரும்.
அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நாங்கள் ஒரு காஃப் டபுள் க்ரோஷே பேக் லூப்புக்குள்ளே போடணும். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு எண்ணிக்கை வந்து பிழைக்க பார்க்கும். இப்போ பாருங்கோ, மேலே 2 4 6 8 இந்த இடத்தோட சேர்த்து 10. அதே மாதிரி கீழையும் 10 காஃப் டபுள் க்ரோஷே இருக்குது. அப்போ இந்த எண்ணிக்கையை பிழைக்க விட்டுறாதீங்கோ. இந்த கரையில் தான் உங்களுக்கு பிழைக்கிறதுக்கு பெரும்பாலும் சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளுங்க. இப்போ 2வது ரோ செய்து எடுத்துட்டோம். இப்போ 3வது ரோக்கு 1 2 செயின் போட்டுட்டு திருப்பி கொள்ளுங்க. பார்த்தீங்களா, இதில் எங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி ஒன்று வரவழிக்கிட்டு இருக்கு. இப்போ 3வது ரோவை நாங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். கீழே செய்த ரோவில் அப்படியே மேலே ரிப்பீட் பண்ண போகிறோம். பெரிய கஷ்டமான வேலை இல்லை இது. இப்போ முதலாவதை நாங்கள் பாவிக்க மாட்டோம். ரெண்டாவதில் காஃப் டபுள் க்ரோஷே, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது. இதில் நான் சொன்னான் உங்களை ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதில் நாங்கள் செயின் 2 போட்டு இதன்னிடம் மறந்துடாமல் அந்த பேக் லூப்புக்குள்ளே 10வது காஃப் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி நீங்கள் போட்டு எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு தேவையோ இதை வந்து நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணி கொண்டு வாங்க. பார்த்தீங்களா, இப்படி ஒரு டிசைன் ஒன்று வரும். இப்படியே நீங்கள் காஃப் டபுள் க்ரோஷேயை பேக் லூப்புக்குள்ள உங்களுக்கு தேவையான அளவு நீளத்துக்கு நீங்கள் நீளத்துக்கு வந்து செயின் போட்டு எடுத்திருந்தீங்கன்னா அகலத்துக்கு நீங்கள் இப்படியே செய்து கொண்டு வாங்க. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் ஒன்று நாங்கள் செய்து எடுத்திருக்கிறோம். நல்ல வடிவாக இருக்குது. பார்த்தீங்களா, சிம்பிளாக காஃப் டபுள் க்ரோஷியை வச்சு நாங்கள் ஒரு பேக் லூப்பில் காஃப் டபுள் க்ரோஷியை போட்டு ஒரு நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் ஒன்று செய்து எடுத்துட்டோம். நல்ல வடிவாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கோ. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி. நீங்களும் செய்து பாருங்கோ. நீங்கள் பேபி பிளாங்கெட் எல்லாம் செய்ய இந்த பேட்டர்ன் நல்ல வடிவாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பேட்டர்ன், பிழைக்காமல் செய்யக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஆரம்ப நிலையில் இருக்கிற ஆட்களுக்கு இது சரியான ஒரு ஈஸியான பேட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.